ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த பாரத ரத்னா விருதுகள் எதற்காக கொடுக்கப்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத் ரத்னா விருதுகள் இப்போ சமீப காலத்தில் அதிகமாக பேசப்படுறது. அதுலேயும் எதிர்க்கட்சிகள் தான் இப்போ இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. பரிந்துரை செய்த பிரதமரும் அதிகமாக பேசலை, அதை அப்ரூவ் பண்ண ஜனாதிபதியும் ரொம்ப அதிகமாக பேசலை. ஆனாலும் கூட நம்ம எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் சார்ந்து இருக்குமோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது உண்மையா இல்லையா, அது எவ்வளவு தூரம் அது தப்பான குற்றச்சாட்டு அப்படின்னு பேசுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நான் வந்திருக்கேன். இப்போது பாரத் ரத்னா விருதுகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஒரு சிவிலியன் அவார்டு. போர் வீரர்களுக்கு கொடுக்கறது வேற, இது சிவிலியன் அவார்டு. இது அரசியலில் சிறந்தவர்கள், இல்லை சமூக சேவகத்தில் சிறந்தவர்கள், ஒரு மக்களுக்காக ஒரு சமுதாயத்துக்காக பாடுபட்டவர்களுக்கு கொடுக்குற ஒரு விருது. இதை பிரதமர் எந்த காலகட்டத்தில் வருடம் அங்கு பிரதமர் பரிந்துரை செய்து ஜனாதிபதி ஒப்புதலோடு இந்த விருதுகள் கொடுக்கப்படுது. பிரதமர் தான் பரிந்துரை பண்ணுவார். இது நிறைய விஷயங்களை பார்த்து தான் செய்வாங்க. இதில் ஒரு அரசியல் நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா இது தொடங்கியது முதன்முறையாக இந்த பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது 1954. அந்த காலகட்டத்தில் 3 பேருக்கு கொடுத்தாங்க. டாக்டர் சி.வி. ராமன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் ராஜாஜி எனப்படும் ராஜகோபாலாச்சாரி. இந்த 3 பேருக்கு தான் அந்த விருது வழங்கப்பட்டது 1954. தொடர்ந்து 3 பேருக்கு தான், வருடம் 3 பேருக்கு தான் அதிகபட்சமாக பாரத் ரத்னா விருதுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் முதன்முறையாக இந்த முறையை மீறி 4 பேருக்கு 1999 இந்த விருது வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஜேபி என செல்லமாக அழைக்கப்பட்ட ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்தான் முதல் முறையாக இந்திரா காந்திக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்கு, அந்த அம்மையாரின் ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண். அவருக்கு கொடுக்கப்பட்டது 1999. அதுக்கு அவரோடு சேர்ந்து அமிர்தியா சென், அப்புறம் கோபிநாத் போட்லே அண்ட் ரவிசங்கர், அதாவது பண்டிட் ரவிசங்கர் இசை, அதுக்காக கொடுக்கப்பட்டது. அதான் முதன்முறை அந்த இதை மீறி 3லிருந்து 4ஆக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 5 பேருக்கு பரிந்துரை பண்ணி இந்த வருடம் 5 சிறந்த நபர்களுக்கு இந்த விருது, பாரத் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. இது யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, திரு கர்பூரி தாக்கூர், அடுத்தது சரண் சிங், அடுத்தது ஸ்ரீ எல்கே அத்வானி, அதே மாதிரி திரு நரசிம்ம ராவ் அண்ட் எம்எஸ் சுவாமிநாதன். இந்த 5 நபர்களுக்கு இந்த விருது, சிறந்த விருது, இது பாரத் ரத்னா விருது. இது ஹையஸ்ட் அவார்டு. இது நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின் 18வது ஆர்டிக்கல் படி கொடுக்கப்படுகிற ஒரு விருது. இது நான் சொன்ன மாதிரி பிரதமர் பரிந்துரை பண்ணுவார், ஜனாதிபதி ஒப்புதலோடு இந்த விருது வழங்கப்படும். இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம், இதில் அரசியல் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன் இந்த 5 பேரை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஏன் இந்த விருதை கொடுக்குறாங்க? முதல்ல நம்ம திரு கர்பூரி தாக்கூரை எடுத்துக்குவோம். அவர் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற காலத்தில் பீகாரோட முதல்வராக 2 முறை இருந்தார். அவர் 70லேருந்து 71 வரைக்கும் இருந்தார், 77லேருந்து 79 வரைக்கும், இந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி. அது 2 முறை அவர் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது அவர் முதல்வராக இருந்தார் பீகார் மாநிலத்தில். இதில் ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா, அவர் மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த முடி திருத்தும் சமுதாயத்தை சேர்ந்தவர், பார்பர் எனப்படும் முடி திருத்தும் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படி ஒரு சமுதாயத்திலிருந்து படிப்படியாக கட்சியில் முன்னேறி அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் முதல் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது ஒரு மாபெரும் சாதனை. அந்த ஒரு சமுதாயத்திலிருந்து அந்த காங்கிரஸ் கட்சியே இவருக்கு அந்த பாரத் ரத்னா விருதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி
வந்துவிட்டதன் காரணமாக இன்னைக்கு நமது பாரத பிரதமர் அவரை முன்னெடுத்து அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த ஓபிசி என்னப்படும் சமுதாயம், அந்த மக்களுக்கு அவர் பெரும் பங்கு, அவர் பங்கு வந்து பெரிய அளவில் இருந்தது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு. அப்புறம் பெண்களோட முன்னேற்றத்துக்கும் அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இன்க்ளூசிவ் அது கம்யூனிட்டி எல்லாரையும் ஒருங்கிணைத்து, இப்போ நம்ம பாரத பிரதமர் பண்ணுற மாதிரி எல்லா சமுதாயத்தும் தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்தவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒருமையாக மேல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு 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 நோக்கோட அவர் செயல்பட்டார். அதனால தான் இந்த சிறப்புகள்லாம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவரை நமது பாரத பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக திரு எம்எஸ் சாமிநாதன். எம்எஸ் சாமிநாதனை தெரியாத ஆளே இருக்க முடியாது. அவர் வந்து நம்ம விவசாயத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார். ஏன்னா ஒரு அன்பு 1960-70 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய விவசாய புரட்சியே நடந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு உற்பத்தி வந்து அதிக அளவில் சரிஞ்சிக்கிட்டே போச்சு. அது நிறைய விஷயத்துக்காக அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா முதல்ல வந்து நாம் சிறுதானியங்கள் தான் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு 45-50% வந்து சிறுதானியங்கள் தான் இருக்கும். ஸோ சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அதாவது இந்த தட்பவெட்ப நிலையெல்லாம் தாண்டி தண்ணியே ரொம்ப இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் அது வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த சிறுதானியங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கு நமக்கு விலை அதிகமாக கிடைச்சாதான் சிறுதானியங்கள் பயிர் செய்கிற விவசாயிக்கு வந்து பொருள் ஈட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம உணவு உற்பத்தி வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் பொழுது அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய அரிசி, கோதுமை போன்ற பண்டங்களும் பயிர் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை திரு எம்எஸ் சுவாமிநாதன் அறிமுகப்படுத்தினார். அப்போதான் அவர் வந்து அந்த அந்த வளர்ச்சி, அந்த மகசூல் வந்து அதிகமாகிறதுக்கு பூச்சிக்கொல்லு மருந்து உபயோகிக்க வேண்டும், உரங்கள் அதிகமாக உபயோகிக்க வேண்டும், கெமிக்கல் உரங்கள் அதெல்லாம் போட்டால் தான் நமக்கு விளைச்சல் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு பெரும் பசுமை புரட்சியை அவர் கொண்டு வந்தார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் முன் எடுத்து வந்ததுனால தான் நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையை தாண்டி நம்ம வந்து இப்போது உணவு உற்பத்தியில் உலகத்திலேயே நம்மளுடைய ஏற்றுமதி வந்து அரிசியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து உலகத்திலேயே ஒரு 2வது இடத்துல இருக்கோம். விவசாயம் வந்து நம்மளுடைய ஜிடிபியில் அந்த காலகட்டத்திலிருந்து குறைந்திருந்தாலும் ஒரு 15% நம்ம வந்து ஜிடிபியில், நம்ம நாட்டினுடைய ஜிடிபியில் நம்ம விவசாயம் நிற்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சம் 15 கோடி குடும்பங்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 45 கோடி பேர், இப்போ 45லேருந்து 50 கோடி மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் வாழ்வாதாரமே அவங்களது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த சஸ்டெயினபிள் ஃபார்மிங், அந்த மணலை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்து சொன்னார். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க வேண்டும், கொள்முதல் விலை நல்ல விலையாக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்ன வச்சார். அதே மாதிரி இந்த விவசாயிகள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணுறதையும் அவர்தான் வரவேற்ற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணார். அவருக்கு வந்து இதை தவிர்த்து அவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகள் ஏற்கனவே நமது பாரத அரசாங்கம் கொடுத்திருக்கிறது பல்வேறு காலகட்டங்களில். இப்பொழுது இந்த மனிதர், இவ்வளோ ஒரு பெரிய மனிதர், இந்த பெரும் விவசாய புரட்சி, நம்ம அந்த கஷ்டமான காலகட்டத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்த ஒரு மனிதருக்கு நம்ம பாரத பிரதமர் பரிந்துரை பண்ணியிருக்கிறார் பாரத் ரத்னா விருது. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக இவர் அதுக்கு ஏற்றவர் தான். இதில் வந்து ஒரு அரசியலும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து திரு நரசிம்மராவ் அவர்கள். அவர் வந்து காங்கிரஸ்
நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற சமயத்தில் 91லேருந்து 96 வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தார் நம்ம பாரத நாட்டில். நம்ம பாரத பிரதமராக இருக்கும்பொழுது அந்த 90-91 காலகட்டத்தில் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு இருந்தது. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து நம்மளுடைய கடனை விட ரொம்ப பன்மடங்கு கம்மியாக இருந்தது. இப்போ ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில் இருக்கோ, இலங்கை என்ன நிலைமையில் இருக்கோ, அந்த நிலைமையில் நம்ம பாரத தேசம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து திரு மன்மோகன் சிங் தான் அன்றைக்கி பொருளாதார அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அவரை சரிவர உபயோகப்படுத்தி அந்த காலகட்டத்தில் நம்ம கோல்டு பிளெட்ஜ் பண்ணாங்க, விற்கவில்லை. நம்மளுடைய தங்கம் இருப்பை வந்து விற்கலை, அவங்க வந்து பிளெட்ஜ் பண்ணாங்க, பிற்காலத்தில் நம்ம பணத்தை கொடுத்து திரும்பி வாங்கிக்கலான்னு. ஸோ அவர் வந்து அந்த புரட்சி பண்ணி அன்னைக்கு அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார். நம்ம வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு முதலீடுகள் அவர் தான் கொண்டு வந்தார். அவர்கள் நிறைய விஷயங்களை தளர்த்தி வெளிநாடுகள் நம் நாட்டில் வந்து வர்த்தகமும் பொருளாதாரம் இது பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவர் வந்து அந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் அதன் பின் ஆட்சி பண்ணுற காலத்திலேயே திரு நரசிம்மராவ் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதையும் கடந்து நமது பாரத பிரதமர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்ததாக திரு எல்கே அத்வானி. திரு எல்கே அத்வானி வந்து இன்றைக்கி நம்ம என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி தலைமையில் என்டிஏ கூட்டணி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்தவர் திரு எல்கே அத்வானி. அவர் தான் இந்த ராம் ஜென்மபூமி அந்த கையில் எடுத்தவர். அவர் தான் முதல் முறையாக பாஜகவில் இருந்து அவர் தான் அதை கையில் எடுத்தார். ஒரு ரொம்ப ஃபேமஸ் ரத் யாத்ரா அவர் தான் நடத்தினார். அண்டு பல காலங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர். ஸோ இத்தனை அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் குவாலிஃபிகேஷன், அவரையும் தேர்ந்தெடுத்து அவருக்கும் பாரத் ரத்னா விருது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக வந்து 5வதாக திரு சரண் சிங் அவர்கள். சரண் சிங் வந்து இந்தியாவின் 5வது பிரதமர். அது வந்து ஒரு சிக்கலான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து 3 வருஷத்தில் 3 பிரதமராக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நரசிம்மராவுக்கு முன்னாடி அவர் வந்து 5வது பிரதமராக ஆட்சி பண்ணார். அவர் சிறு நாட்களே ஆட்சியில் அந்த பிரதமர் ஸ்தானத்தில் இருந்தார். ஏன்னா அதுக்குள்ளே அவருடைய ஆட்சி விழுந்தது. ஸோ அவர் வந்து 1952 உத்தரப்பிரதேசத்தில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கும் பொழுது, விவசாயத்துறையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஜமீன்தார் முறைன்னு இருந்தது. அங்கெல்லாம் ஜமீன்தார் முறை, ஜமீன் தான் எல்லா நிலத்தையும் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கூலி கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு. ஸோ அந்த நிலைமையை மாற்றி அமைத்தவர் திரு சரண் சிங் அவர்கள். ஸோ இது மாதிரி 5 மிகவும் திறமை வாய்ந்த நல்ல தகுதி உள்ள ஆட்களை தேர்ந்தெடுத்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பரிந்துரை செய்து பாரத் ரத்னா விருது இந்த வருடம் வழங்கப்படுகிறது. இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது. ஜெய்ஹிந்த். கண்டிப்பாக சார். ஒரு தலைவருக்கும் பின்னாடி இருக்கிற வரலாற்று மிக்க சிறப்பு, அந்த சிறப்புகளை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பாரத ரத்னா விருதுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. அதனால தான் காங்கிரஸ் கட்சியினராக இருந்தாலும் கூட பாரத ரத்னா விருது மோடியின் ஆட்சியில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார், பலவிதமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.